ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இன்று முதல் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் இயங்காது. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்காக தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் மட்டுமல்லாமல் மொத்தம் 6 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விடப்பட உள்ளது. தேர்தல் பிரச்சாரம் முடியும் நாளான ஏப்ரல் 17, வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாளான ஏப்ரல் 18, வாக்குப்பதிவு தினமான ஏப்ரல் 19 ஆகிய நாட்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கும். இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 21ஆம் தேதி மகாவீரர் ஜெயந்தி வருகிறது. அன்றும் கடை லீவு. இதைத் தொடர்ந்து மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தையொட்டி அன்றும் மது கடைகளுக்கு லீவு விடப்படும். அதன் பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்றும் லீவு விடப்படும். அடுத்தடுத்து 6 நாட்களுக்கு கடை விடுமுறை வருவதாலும் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த மாதம் லீவு வருவதாலும் மது பிரியர்கள் கவலைக்குள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு இன்று முதல் 19ஆம் தேதி வரையிலும் மற்றும் 4/6/2024 அன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அன்று மட்டும் தமிழ்நாடு அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் உரிமம் பெற்ற தனியார் மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழகத்தில் இயங்கி வருகின்ற தமிழ்நாடு அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் உரிமம் பெற்ற தனியார் மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் மூடிட ஆணையிடப்படுகிறது. எனவே அரசு மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் உரிமம் பெற்ற தனியார் மதுபான கடைகள் மற்றும் மதுபான கூடங்கள் மூடப்பட்டிருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மதுபான கடைகள் மற்றும் பார்கள், பொழுதுபோக்கு மனமகிழ் மன்றங்களில் செயல்படும் மதுக்கூடங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்களில் செயல்படும் மதுக்கூடங்கள், தமிழ்நாடு ஓட்டல் சுற்றுலாத்துறை மூலமாக நடத்தப்படும் மதுக்கூடங்கள், மிலிட்டரி கேண்டீன்கள் மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட அயல்நாட்டு மதுபான வகைகள் உள்ளிட்டவை அனைத்தும் மகாவீர் ஜெயந்தி நாளான வருகிற 21ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் தொழிலாளர் தினமான வருகிற 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் மூட உத்தரவிடப்படுகிறது. விதிமுறைகளுக்கு முரணாக மேற்குறிப்பிட்ட தேதிகளில் மதுபானங்கள் விற்பனை செய்பவர்கள் மீதும், மதுபான வகைகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்தாலோ அல்லது மதுபான வகைகளை ஒரு இடத்திலிருந்து பிற இடத்திற்கு எடுத்துச் சென்றாலோ சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட விதிமுறைகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.